நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு நிதி கொடுப்போம்னு சொல்லி திணிக்கிறீங்க. இப்படி ஒரு பாசிச போக்கு எதற்காண்டி? அந்த திட்டத்தின் மூலமாக கல்வி பள்ளி இதை முன்னேற்றுவதற்கான ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்குள் நாங்கள் வரமாட்டோம், ஆனால் அந்த திட்டத்துக்கான காசு எங்களுக்கு கொடுன்னு சொன்னா இது என்ன நியாயம்? ஆனால் மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கல. அதனால தான் எங்களோட ஆசிரியர்களுக்கு வந்து நாங்கள் வந்து சம்பளம் போட முடியல, ஸ்கூலுக்குள்ள வந்து இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண முடியல பல திட்டங்களை. எவ்வளவு திருட்டுத்தனம் பாருங்க இந்த திமுக அரசாங்கத்துக்கு. கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு தனி சிலபஸ், நகர்ப்புற மாணவர்களுக்கு தனி சிலபஸ் சொன்னா சரியா இருக்குமா? இல்ல சார், எல்லாமே ஒரே மாநிலத்துக்குள்ள தானே இருக்கு. நகரமோ கிராமமோ ஒரே நாட்டுக்குள்ள தானே இருக்கு. இந்த தமிழ்நாடு ஒரே நாட்டுக்குள்ள தான் இருக்கு. தேசியமயமாக்கப்பட்ட கல்விக் கொள்கையால மாநிலங்களுடைய வரலாறு வந்து அடிபடும். அப்படி ஒரு வரலாறு அடிப்படும். மத்திய அரசு நடத்துற சிபிஎஸ்இ போர்டுல வந்து தாய்மொழி கல்விக்கு அப்புறம் மத்திய அரசுக்கு எங்க தாய்மொழி இருக்கு? சிபிஎஸ்இ போர்டுல ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தானே இருக்குது. தமிழ் எங்க? சிபிஎஸ்இ கல்வி அதாவது மொழி பாடமா இருக்குது சார். தமிழ் வழி பாடம் இல்ல சார். நீங்க மோடி அவர்கள் தமிழுக்கு விரோதியா இருப்பாரோ, மாநில மொழிகளுக்கு விரோதியா இருப்பாரோ, இப்படி எல்லாம் சொல்றதுல ஏன்னா காங்கிரஸ் காலம் சார். தமிழ் வந்து இந்தியாவிலே பழமையான மொழின்னு ஏத்துக்கிறீங்களா சார்? நிச்சயமாக. செந்தமிழ் மொழின்னு ஏத்துக்கிறீங்களா சார்? அப்படி இருக்கும்போது இந்திக்கு பதில் நீங்க ஏன் தமிழை வந்து ப்ரொமோஷன் பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு போக தவறுறீங்க? ஸ்டாலின் அவர்கள் பொண்ணு நடத்தக்கூடிய செந்தாமரை அவர்களுடைய பள்ளியில மும்மொழி கல்வி திட்டம் இருக்கு. விஜய் அவர்கள் நடத்துகின்ற அந்த சிபிஎஸ்இ பள்ளி திட்டத்துல மும்மொழி கல்வி திட்டம் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் நடத்துகின்ற அந்த சிபிஎஸ்இ பள்ளியில சார் மும்மொழி கொள்கை இருக்கு சார். நீங்க மேடையில ஒண்ணு பேசுவீங்க, பணம் சம்பாதிக்குதுன்னா அந்த சிபிஎஸ்இ திட்டத்துல மும்மொழி இருந்துன்னா அவன் தமிழே இல்லையா? திமுக உடைய முதலாளிகளை பார்த்து நீங்க கேட்கலாம் சார். நான் வந்து உங்களை பார்த்து தான் கேட்கிறேன் சார். நாங்க ஆங்கிலம், நீங்க இந்தின்னு சொல்றீங்க, ஆனா ஆங்கிலத்தினுடைய மோகத்தினால இன்னைக்கு நம்ம தமிழை முடிச்சு கட்டியிருக்கோம். இந்த முக ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் தமிழ் எழுதுவாங்க தெரியாது சார். அதான் திராவிட அரசோட சாதனை தான் சார். கோல்வாக்கர் இந்தியை வந்து நம்ம வந்து அனைத்து மாநிலம் கட்டாயப்படுத்துற நம்ம சமஸ்கிருதத்தை வந்து நிறுவனக்காண்டி தான் சொல்லி அவருடைய சிந்தனைகள்ல 113வது பக்கத்துல சொல்லியிருக்காரு சார். இதை ஏத்துக்கிறீங்களா? அதாவது ரொம்ப நல்லா தெரியாத விஷயம், இந்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் ஒரு தொடர்பு மொழி வேண்டும். அது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு பாரத மாதா செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து NEP வேண்டாம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு நிதி கொடுப்போம்னு சொல்லி திணிக்கிறீங்க. இப்படி ஒரு பாசிச போக்கு எதற்காண்டி? அதாவது புதிய கல்விக் கொள்கை என்பது பார்த்தோம்னா கடந்த காலங்களிலே 2 முறை கொண்டு வந்தார்கள். அதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள் காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மொபைல் ஃபோனை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதியதாக கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையிலே அவர் மூலமாக ஒரு வரைவு ஒன்று தயார் பண்ணி அந்த வரைவு வந்து மக்கள் மத்தியிலே வைத்து பொதுமக்கள் அதில் கருத்துக்கள் சொல்லலாம் என்று சொல்லப்பட்டு 2020 கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் அதற்கு படிப்படியாக அதை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று ஒவ்வொரு மாநில அரசுகளிடமும் காண்பித்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதை வந்து என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்துவதற்கு 2030 வரை காலவாசம் இருக்குது. அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா மாநில அரசாங்கத்தோடும் இணைந்து பேசித்தான் மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தது. அப்போ PMSHRI, ஸ்கூல்ஸ் ஆஃப் ரைசிங் இந்தியா என்கின்ற அந்த PM ஸ்ரீ என்கின்ற திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கல்வி பள்ளி இதை முன்னேற்றுவதற்கான ஒரு திட்டம். அப்போ அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த திட்டத்துக்குள் நாங்கள் வரமாட்டோம், ஆனால் அந்த திட்டத்துக்கான காசு எங்களுக்கு கொடுன்னு சொன்னால் இது என்ன நியாயம்? இன்னொரு பக்கம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்கின்ற பொய்யான வாக்குறுதியை கடந்த காலங்களில் 2 வருடமாக தந்துவிட்டு எழுத்துப்பூர்வமாக நாங்கள் இந்த திட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்துவோம் என்றெல்லாம் சொல்லி எழுத்துப்பூர்வமாக இதற்கு முன்பு இருந்த தலைமை செயலாளர், இதே முக ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் கைப்பட கடிதத்தை மத்திய அரசிடம் அனுப்பி கடந்த 2023-24 காலகட்டத்திலே அந்த காலகட்டத்துக்கான நிதியை பெற்றிருக்கின்றார்கள் இந்த மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தின் கீழ். ஆனால் மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கல. அதனால தான் எங்களோட ஆசிரியர்களுக்கு வந்து நாங்கள் வந்து சம்பளம் போட முடியல, ஸ்கூலுக்குள்ள வந்து இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண முடியல பல திட்டங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த திட்டத்துக்கான நிதியை மட்டும்தான் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. எது உண்மை? இதில்
பிஎம் ஸ்ரீ திட்டம் எத்தனை வருஷமா இருக்கு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்ப எவ்வளவு திருட்டுத்தனம் பாருங்க இந்த திமுக அரசாங்கத்துக்கு. பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாநில அரசாங்கத்துக்கு வாத்தியாருக்கெல்லாம் பணம் போட்டாங்களா? இது இப்பொழுது நடைமுறைப்படுத்திருக்கக்கூடிய 2 வருடத்திற்கு நடைமுறைப்படுத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதற்கு முன்பு மாநில அரசு மத்திய அரசிடமிருந்து பெறுவதை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு இன்னமும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தனி பணம், இது தனி பணம். ஆமாம். இப்ப நவோதயா பள்ளின்னு இருக்குங்க. அந்த நவோதயா பள்ளிகள் எல்லாம் இந்தியா முழுக்க நடத்துகின்றார்கள் மத்திய அரசு. அதற்கான நிதிகளை தந்து அதன் மூலமாக அந்த மாநிலத்திலே ஒரு எஸ்சி மாணவராக இருக்கட்டும், எஸ்டி மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு தங்கும் இடவசதியோடு 3 வேளை உணவு இலவசமாக, அவர்களுக்கு வேண்டிய அத்துணை பாட புத்தகங்கள் இருந்து, அவருக்கு வேண்டிய ஷூல இருந்து, யூனிஃபார்ம்ல இருந்து அத்துணையுமே யார் தரா? மத்திய அரசு தரக்கூடிய திட்டம் நவோதயா கல்வி திட்டம். அந்த நவோதயா கல்வி திட்டத்தை இந்த தமிழக அரசு மட்டும் இதுவரை இருமொழி கொள்கை என்ற பெயரிலே அவர்கள் ஏற்கவில்லை. அதன் விளைவாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி உதவியை தடுத்து நிறுத்திருக்கின்றது. ஆனா இந்த தமிழக அரசு ஒருவேளை தமிழ்நாடு அரசு வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏத்துக்கிட்டா இங்க ஏற்கனவே இருக்க இரட்டை மொழி கொள்கை வந்து இங்க அடிபட்டு போகும். எங்களுக்கு வந்து அது வேண்டாம், எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம், 3 மொழி எதுவுமே வேண்டாங்கிறதான் தமிழ்நாட்டு மக்களோட ஸ்டாண்டாக இருக்கு, அரசோட ஸ்டாண்டாக இருக்கு. இருமொழி கொள்கை அதை 3 மொழி கொள்கையாக அரசாங்கம் மாற்றுவதனால் யாருக்கு இதனால் லாபம் என்று சொன்னால், யாருக்கு இதில் நஷ்டம் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தானே நஷ்டம். தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி, தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகின்ற திமுக காரங்களுக்கு அதே கல்வி திட்டத்தை அரசாங்கமும் தந்துவிட்டால் அவங்க அவங்களுடைய பள்ளிகளுக்கு போகாமல் அரசு பள்ளிகளிலே அதற்கான முழு கல்வி திட்டமும் வந்துவிட்டால் அப்ப இவங்களுக்கு தான் நஷ்டம். திமுக தேசிய கல்வி அதுதான் பிரச்சனை. இல்ல சார், தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று ஏத்துக்கிட்டா இங்க இருக்கிற மாநிலங்களுடைய கல்விகள் வந்து அடிபடுது. மாநில ஸ்டாண்டு போர்டு வந்து இங்கே அடிபடுது. மாநிலம் சார்ந்து இருக்கிற கல்வியோ வரலாறோ வந்து தேசிய அளவு ஆக்கப்பட்டு அது எப்படி மாணவர்களுக்கு வந்து தன்னோட நிலம் சார்ந்த ஒரு கல்வியை வந்து கடத்தப்படாதுல கடைசி வரைக்கும் சார். அதாவது எல்லாவற்றையும் பரிசீலனை பண்ணி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அந்த வரைவு திட்டத்தை அனுப்பி கலந்து ஆலோசிச்சு தான் இந்த முடிவு. தேசிய கல்விக் கொள்கை வந்தா மாநில கல்விக் கொள்கை வந்து இங்கே அடிபடுது இல்லை சார். சார், இப்போ மாநிலத்தில் ஒரு கல்வி திட்டம் இருக்கு சார். இப்போ இந்த மாநில கல்வி திட்டம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவனுக்கு ஒன்று தானா அல்லது கிராமப்புறத்தில் இருக்கணும் ஒன்று தானா? அப்போ அது சரியா இருக்குமா அப்படின்னு சொன்னா கரெக்ட் தானே. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி கல்வி திட்டம் வைத்தால் அவர்கள் படிப்பதில் எவ்வளோ சிரமம் இருக்கும், நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்கும், இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்களுக்கு கிடைக்குமா என்று சொல்லிட்டு அப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு தனி சிலபஸ், நகர்ப்புற மாணவர்களுக்கு தனி சிலபஸ் சொன்னா சரியா இருக்குமா? இல்ல சார், எல்லாமே ஒரே மாநிலத்துக்குள்ள தானே இருக்கு. நகரமோ கிராமமோ ஒரே நாட்டுக்குள்ள தானே இருக்கு. இந்த தமிழ்நாடு ஒரே நாட்டுக்குள்ள தான் இருக்கீங்க. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ஒரே நாட்டுக்குள்ள தேசியமயமாக்கப்பட்ட கல்விக் கொள்கையால மாநிலங்களுடைய வரலாறு வந்து அடிபடும் அப்படின்னு ஒரு வரலாறு அடிப்படை அவங்களோட ஸ்டாண்டா இருக்குது. தமிழகத்துல இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தமிழ் வழி கல்வி நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தமிழ் வழி கல்வி எப்படி சார் வரும் சொல்லுங்க சார். எப்படி சார்? இப்ப தமிழ் மீடியம் இல்லையா சார்? இப்ப தமிழ் மீடியம் இருக்கு. அந்த தமிழ் மீடியம் தான் ஒட்டுமொத்த கல்வி நிலையங்களில் தமிழ் வழி கல்வி. இன்னைக்கு தாய்மொழி தினம் சார். இன்னைக்கு உலக தாய்மொழி தினம். தாய்மொழியை காக்கக்கூடிய வேலையை வந்து நீங்க எந்த அளவுல செஞ்சிருக்கீங்கன்னா மத்திய அரசு நடத்துற சிபிஎஸ்இ போர்டு வந்து தாய்மொழி கல்விக்கு இடமே சார். மத்திய அரசுக்கு தாய்மொழி இருக்கா? மத்திய அரசு தாய்மொழி நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நீங்க அர்த்தம் இல்ல, மாநிலங்களுக்கு தாய்மொழி இருக்கு. அப்புறம் மத்திய அரசுக்கு எங்க தாய்மொழி இருக்கு? அப்படியே மத்திய அரசு கொண்டு வர தேசிய கல்விக்கு கேவி என்பது நீங்க கேந்திர வித்யாலயா பள்ளியினுடைய நோக்கமே மத்திய அரசு ஊழியர்கள் அவர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு பணிமாறுதல்கள் அவர்களுக்கு இருக்கும். அப்ப அந்த பணிமாறுதல்களுக்கு இருக்கும் போது அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி கெட்டுவிடக் கூடாது. எனவே ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு விதமான கல்விகளை பயின்று வந்து அவர்களுக்கான பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கேந்திரிய வித்யாலயா என்ற கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களுக்கு ஒரே மாதிரியான கல்வி திட்டம் இருந்தாதான் அவர்களுக்கு அது சரி. எனவே அதை நீங்க இதுல போட்டு முடிச்சு போடாதீங்க. முழங்காலுக்கும் தலைக்கும் சேர்த்து முடிச்சு போடாதீங்க. சிபிஎஸ்இ போர்டுக்கு வாங்க சார். சிபிஎஸ்இ போர்டுல ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தானே இருக்குது. தமிழ் எங்க இருக்கு சார்? சார் இருக்கு சார். எங்க சிபிஎஸ்இ கல்வி அதாவது மொழி பாடமா இருக்குது சார். தமிழ் வழிபாடம் இல்ல சார். அதை தான் சொல்றேன் நான். இப்ப நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, இதை சிபிஎஸ்இயா இருக்கட்டும் அரசு பள்ளிக்கூடமா இருக்கட்டும் இவைகள் அனைத்திலுமே
அந்தந்த தாய்மொழி வழி கல்வியை நீங்கள் நடைமுறைப்படுத்தணுங்கிறது அடுத்தடுத்த கட்டம். சார் சிபிஎஸ்சி வந்து என்இபி ஏத்துக்கிட்டாங்கல்ல, எங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி தானே சார் சிபிஎஸ்சி நடைமுறைப்படுத்தல சார் இன்னும். மற்ற மாநிலங்கள்ல சார் எல்லா இடங்களிலும் தெலுங்கானால என்இபி வந்து ஏத்துக்கிட்டாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறப்பன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தெலுங்கானால வந்து சிபிஎஸ்சி பள்ளியில தெலுங்கானா மொழி கல்வி இருக்குதா சார்? தெலுங்கு மொழியில இன்னும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. 2030 நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோ, 2030ன்னு அதுல புதிய கல்வியில தெளிவா சொல்லியிருக்கு. நீங்க 2030 வரை படிப்படியாக ஒவ்வொரு இந்த திட்டத்தை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமோ நடைமுறைப்படுத்துவோம். அதற்காகத்தான் நிதி. அதை பள்ளிகளிலே கொண்டு நாங்கள் எப்படி நீங்கள் சொல்லுகின்றீர்கள் புதிய கல்விக் கொள்கையோ அதை நாங்கள் எப்படி அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதற்காக நிதியை வாங்கி நாங்கள் செயல்படுத்த போகிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2030 வரை அவகாசம் இருக்கு. ஆனால் இப்போவே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா 2 அரையாண்டுகளில் பணத்தை வாங்கிட்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணான்னா நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது, எங்களுடைய மாநிலத்தில் இருமொழி கொள்கை தான், இதனால் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்ன உடனே தான் இந்த திட்டத்திற்கு இதை நடைமுறைப்படுத்தினால்தான் நிதி தர முடியும் என்று தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கார். இருமொழி கொள்கையில என்ன பிரச்சனை சார்? மும்மொழி கொள்கை என்ன சார் பிரச்சனை? இல்ல இருமொழி கொள்கையில என்ன மும்மொழி கொள்கையில என்ன பிரச்சனை? கொள்கை இங்க வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டா தமிழ் வந்து மெல்ல சாகும் அப்படிங்கறதா இங்க இருக்கிறவங்களுக்கு கோரிக்கை. ஆய்வு அடிப்படையில் இருமொழி கொள்கையில ஏற்கனவே ஆங்கிலமும் தமிழும் இருக்கு சார். ஆங்கிலத்தின் மூலமா தமிழ் வந்து இங்க வந்து அடிமைப்பட்டு இருக்கு. ஆங்கிலம் கலக்காம யாராலுமே பேச முடியல. ஒருவேளை 3வது மொழி வந்தா முற்றுமா இங்க தமிழ் தானே சார் போகும்? அற்புதமா சொல்றீங்க. ஆங்கிலத்தால் தான் ஆங்கிலத்தால் நான் சொல்ல இந்த தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, இங்க ஆங்கிலம் தமிழ் தான் இருக்கு. அப்ப ஆங்கிலத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கு. அதனால தமிழுக்கான 3வது மொழியா நீங்க உன்னை கொண்டு வந்தாலும் தமிழ் தானே சார் இங்க குறையும். சரியா சொல்றீங்க. அதை தான் நான் சொல்றேன். மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மோடி அரசாங்கத்துக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சி போய் இன்னைக்கு நடத்துகின்ற இந்த மு.க. ஸ்டாலினோட சேர்ந்து கைகோர்த்து இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடுறாங்க. காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் போராடுது. இல்ல சார், அவங்க தான் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது என்னவென்றால் 3வது மொழியாக கட்டாயம் ஹிந்தி இருக்கணும். இதை சொன்னவர்கள் காங்கிரஸ்காரர்கள். இந்த புதிய கல்விக் கொள்கையில இதை நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்த திட்டத்திலே இதற்கு முன்பு வரை இருந்த கல்விக் கொள்கை என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய கல்விக் கொள்கை என்று சொன்னால் 3வது மொழி இருக்க வேண்டும், மும்மொழி இருக்க வேண்டும், அதில 3வதாக இந்தி கட்டாயம் இருக்க வேண்டும். பாஜகவோட நிலைப்பாடு அப்ப காங்கிரஸ்காரங்க பாஜகவோட நிலைப்பாடு என்ன? 3வது மொழியாக என்ன சார் இருக்கும்? இந்தியாவில் உள்ள எந்த மொழியாவது நீங்கள் பயிற்றுவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை அந்த அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கணும். ஆசிரியர்களை நியமிப்பாங்களா? ஏன்னா எனக்கு மணிப்பூரி இப்ப கத்துக்கிறோம்னு ஆசையா இருக்கு. ஆசிரியர் வந்து நியமிக்கப்படுவாங்களா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க எந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மாநிலத்து அரசாங்கத்திடம் பேச வேண்டும். அந்த மாநில அரசாங்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு கோரிக்கை வைத்து அந்த மாநிலத்திலிருந்து பரிமாறிக்கொள்ள வேண்டும். இந்த உங்கள் மொழியை நாங்கள் வளர்க்கின்றோம், உங்கள் மாநிலத்திலிருந்து எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்கின்றார்கள், விரும்புகின்றார்கள். கர்நாடகாவில் தமிழ் படிக்கணும், காஷ்மீரில் தமிழ் படிக்கணும், உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் படிக்கணும். அப்ப தமிழகத்தில் இருந்து தான் என்ன பண்ணணும்? ஆசிரியர்கள் தமிழக அரசு தமிழை வளர்க்க வேண்டும் என்று கொஞ்சமாவது ஒரு அக்கறை இருந்தா இந்தியா முழுக்க தமிழ் மொழியை கற்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தா இங்கு ஆசிரியர்கள் ஒரு 100 பேரை தயார் பண்ணி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நாங்கள் வேலைக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்கள் அனுப்ப தயார் என்று சொல்லுச்சுன்னா நீங்க வந்து தமிழை வளர்க்கிறது அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ஃபாலோ பண்றோம், தேசிய அளவில் வந்து அது முக்கியமானதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது தேசிய அளவு நடத்துற எந்த தேர்வுகளையும் வந்து 2 மொழி தான் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, ஹிந்தி இருக்குது. மற்ற மொழிக்கான இடமே இல்லை சார். சார் நீங்க ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எப்படி அப்ப கர்நாடகாவில் கன்னடம் இல்லையா? கன்னடம் இருக்கு சார். யூபிஎஸ்சி தெலுங்குல இருக்கு. அதான் சார் யூபிஎஸ்சி தேர்வுல இருக்குதா சார்? சார் நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சியோட பிரிம்ஸ் தேர்வுல நீங்க இந்தியா அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நீங்க அதை தான் திரும்பவும் சொல்றேன் நான். நீங்க இப்ப கன்னடத்தில் இருக்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல தேர்வுகளில் இப்பதான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கான தேர்வு நடந்துச்சு. அந்த தேர்வில் இந்த பிரச்சனை வந்து உருவாச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மொழிகள்ல தேர்வு நடத்தணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? நடைமுறைப்படுத்தியது மோடி அரசு. நீங்க மோடி அவர்கள் ஏதோ வந்து தமிழுக்கு விரோதியா இருப்பாரோ, மாநில மொழிகளுக்கு விரோதியா இருப்பாரோ இப்படி எல்லாம் சொல்றதுல ஏன்னா காங்கிரஸ் காலம் சார்.
காங்கிரஸ் தான் அப்படி இருந்துச்சு. நேரு பண்ணாரா சார்? ஆமாம் சார், நேரு பண்ணாங்க, இந்திரா காந்தி பண்ணாங்க, ராஜீவ் காந்தி பண்ணாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியில் யார் யாரெல்லாம் தலைமையிலே பிரதமராக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இந்தியை திணித்தார்கள். ஆனால் இந்தியை அல்ல, இந்த நாடு முழுக்க மூன்றாவதாக இந்த நாட்டிலே உள்ள ஏதேனும் ஒரு மொழியை ஒவ்வொரு மாநிலத்தினரும் கற்றுக்கிட்டாங்கன்னா அந்தந்த மாநில மொழிகள் வளரும். சார் எப்படி சார் வேறொரு மாநிலத்தோட மொழியை கற்றுக்கிட்டானா அவனோட தாய்மொழி எப்படி வளருங்கிறீங்க சார்? இந்த தமிழ் மொழியை இப்ப நம்ம ஒரு 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 ஒரிசாவில் கேட்டுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரிசாவில் ஒரு கல்வி திட்டம் இருக்கும். அந்த ஒரிசாவில் தமிழ் படிக்கணும்னு ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருக்காங்க. தமிழில் கற்றுக்கணும், தமிழ் மொழி மூலமாக அந்த கற்றுக்கணும் ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அவர்கள் பள்ளி பருவத்திலிருந்து அதை கற்றுக்கொள்வதற்கு அங்கே ஆசிரியர்களை தமிழகத்திலிருந்து அனுப்பணும்னா தமிழை கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அந்த மாநிலத்தில் தமிழை வளர்க்க போகிறாங்க. தமிழ் வந்து இந்தியாவில் என்ன பிரச்சனை? இந்தியாவிலே பழமையான மொழி ஏற்றுக்கிறீங்களா சார்? நிச்சயமாக. செந்தமிழ் மொழி ஏற்றுக்கிறீங்களா சார்? நம்மளுடைய தாய்மொழி, உலக தாய்மொழியோட தினம். அப்படி இருக்கும்போது இந்திக்கு பதில் நீங்க ஏன் தமிழை வந்து ப்ரொமோஷன் பண்ணி இந்தியா முழுக்க கொண்டு போக தவறுறீங்க சார்? தமிழ் மொழியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போறாங்க சார். கொண்டு போகக்கூடிய புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்டங்கள்ல கொண்டு போயிருக்கீங்க. தேர்வுல வந்து இந்திக்கு பதில் தமிழை வந்து அங்க நடைமுறைப்படுத்திருக்கீங்களா சார்? நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், தாய்மொழி என்று சொன்னால் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தாய்மொழி. கண்டிப்பா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தாய்மொழி இருக்கு. இப்ப நீங்க இங்க கேட்குறீங்கல்ல, இந்தி திணிக்காத, எனக்கு மராத்தியம் வேணாம், அது வேணாம், இது வேணான்னு, அது மாதிரி அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கும். ஆனா அந்த மாநிலங்களில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்யணுமா வேணாமா? இப்போ உதாரணத்துக்கு சார், இப்போ சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கிறாங்க, அங்க மும்மொழி கல்வி திட்டம் தான் இருக்கா? அப்ப ஸ்டாலின் அவர்கள் பொண்ணு நடத்தக்கூடிய செந்தாமரை அவர்களுடைய பள்ளியில மும்மொழி கல்வி திட்டம் யாரு நடத்தினா? இப்ப விஜய் அவர்கள் நடத்துகின்ற அந்த சிபிஎஸ்இ பள்ளி திட்டத்துல மும்மொழி கல்வி திட்டம் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் நடத்துகின்ற அந்த சிபிஎஸ்இ பள்ளியில சார் நீங்க மேடையில ஒண்ணு பேசுவீங்க, பணம் சம்பாதிக்கிறதுனா அந்த சிபிஎஸ்இ திட்டத்துல மும்மொழி இருந்ததுன்னா அவன் தமிழ் இல்லையா? அந்த மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இல்லையா? அப்ப நீ சிபிஎஸ்இ நடத்துற, அப்ப உன்னுடைய கொள்கை இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை இருந்தா இந்தி வந்துடும் சொன்னா சிபிஎஸ்இ பள்ளி இருந்ததுனாலே வந்துடும் மும்மொழி கொள்கை. அப்ப சிபிஎஸ்இ இருந்து மும்மொழி கொள்கை வந்தாலே இந்தி வந்துடும். அப்ப சிபிஎஸ்இ கொள்கை கல்வியில மூடணும் தானே நீ சொல்லணும். அதுதானே திமுகவுடைய ஸ்டாண்ட் கேக்குறீங்க. அப்புறம் ஏன் மூடணும்னு போராட மாட்டேன்? திமுகவுடைய முதலாளிகளை பார்த்து நீங்க கேட்கலாம் சார். நான் வந்து உங்களை பார்த்து தான் கேட்கிறேன் சார். நாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா, தமிழகத்துல எவ்வளவு டீசெண்டா சொல்ல முடியுமோ அவ்வளோ டீசெண்டா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவ்வளவு கேவலமாக உங்களுடைய கொள்கையை விட்டு தந்துட்டீங்களே. அப்படி உங்களுடைய கொள்கையை விட்டுட்டு சிபிஎஸ்இ வைத்து உங்கள் பிள்ளைகளை பிரெஞ்சு படிக்க வைக்கிறீங்களே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே. அப்ப உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வருமானத்துக்கான கல்வி நிலையங்கள் இவைகள் எல்லாம் மும்மொழியில இருக்கலாம், மாற்று மொழிகளை கத்துக்கலாம். ஆனா ஏழை எளிய கிராமப்புற மக்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு மூன்றாவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தால், அதற்கும் பிஎம்சி என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ் நிதி தந்தால் நாங்கள் அந்த குழந்தைகளை கற்றுக்கொள்ள விடமாட்டோம். பிஎம்சி பணம் மட்டும் எங்களுக்கு வேணும். ஆனால் நாங்கள் இங்க மூன்றாவது மொழியாக அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டோம். என்னங்க நியாயம்? மூன்றாவது மொழி சொல்றீங்க சார். அதாவது இதை வந்து கரெக்டாக விளைக்கிறீங்க. ஹிந்தி நாங்கள் திணிக்கல, ஆனால் மூன்றாவதாக வந்து இந்தியாவில் உள்ள எந்த மொழினாலும் கற்றுக்கலான்னு சொல்றீங்க. இது வரைக்கும் வந்து தாய்மொழிக்கு வந்து எங்கேயுமே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அதாவது மராட்டியத்தோட தாய்மொழிக்கு, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகாவில் அந்தந்த தாய்மொழிகளுக்கு முக்கியத்துவம் வந்து மத்திய அரசு வரைக்கும் 2 அரசாங்கமே இதுவரை கொடுத்ததே கிடையாது. உங்களுடைய நோக்கம் வந்து இந்தியை திணிக்கிறது தான். காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சமத்தட்டில் தான். காங்கிரஸை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கம்பேர் பண்ணல. இந்த காங்கிரஸ் இந்தியை திணித்தது, நுழைத்தது இந்தி தான் என்று முக்கியத்துவம் கொடுத்து அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இந்த தமிழகத்திலே திமுக வரத்துக்கு காரணமே அதுதான். அது காங்கிரசினுடைய அணுகுமுறை, காங்கிரசினுடைய மிகப்பெரிய தவறு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே ஹிந்தி தான் முக்கியம் என்று சொல்லவில்லை. நல்லா ரொம்ப தெளிவா இருக்கு சார். சமஸ்கிருதம் அதுவும் ஒரு மொழி தான் சார். கண்டிப்பா சார். சமஸ்கிருதம் நீங்க மொழியா ஏன் சார் பார்க்க மாட்டீங்க? அது மொழி தான். பிரெஞ்சு மட்டும் உங்களுக்கு மொழியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல தமிழ்நாட்டுல உருது பள்ளி, உருது மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய உருது பள்ளியை அரசாங்கம், தமிழக அரசு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து உருது மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு உறுத்தல. ஆனால்
சமஸ்கிருதம் என்று மத்திய அரசு சொல்லிவிட்டால் உங்களுக்கு எல்லாம் உறுத்துதுன்னா இந்தி வழியா நீங்க சமஸ்கிருதத்தான ரூட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். தமிழகத்திலே மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றால் தமிழ் ஆங்கிலம் தவிர எந்த மொழியும் நாங்கள் இங்கு கற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு தரமாட்டோம்னு சொன்னா நல்லா தெரியும். பல பள்ளியில இந்தி கத்து கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். பள்ளிகள்ல இந்தி இல்ல. எந்த அரசு பள்ளியில இருக்கு? அரசு பள்ளியில பள்ளிகள்ல இந்தி இருக்குதா இல்லையா? நீங்க நான் சொல்றது அரசு பள்ளி என்பதுதான். இந்தி பிரச்சார சபை வந்து இந்தி கத்து கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்க போய் நான் டெல்லியில கூட போய் கத்துப்பேன். அது எங்களோட இங்க கத்து கொடுக்குறாங்க. நாங்க கத்துக்கொள்வதற்கு நாங்கள் எங்க போய் கத்துக்கணுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்க தேடிக்கிறோம். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதுக்கு தான். அப்ப இந்தி பிரச்சார சபாவுக்கும் மாநில அரசு வந்து நிதி கொடுக்குதா? மத்திய அரசு கொடுக்குது. அப்ப நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாநில அரசு தமிழக மக்களுக்கு மாணவர்களுக்கு எந்த மாதிரியான கல்வி கொடுப்பது, எந்த மாதிரியான மொழி அறிவு கொடுப்பது, அதற்கான திட்டங்களை எப்படி தீட்டுவதுங்கிறது உங்களுடைய விஷயமா இருக்கு. இங்க இருக்கிற கல்வி சரியில்லைன்னு சொல்றீங்களா? ஆமா சார், நிச்சயமா சரியில்லை சார். இங்க இருந்து படிச்சவங்க தான் அண்ணாமலை முதற்கொண்டு இங்க இருந்து படிச்சு ஐபிஎஸ் ஆயிருக்காரு சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல நான் விளக்கமா நான் சொல்றேன். இப்ப நான் மும்மொழி கொள்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் மூன்றாவதாக உருது மொழியை பள்ளிகளிலே வைத்து கற்றுக் கொடுக்க. எந்த பள்ளி? அரசு பள்ளியில? எந்த பள்ளியில சார்? நான் உங்களுக்கு வந்து ஆதாரபூர்வமா காட்டுவேன். அரசு உருது பள்ளின்னு பள்ளிக்கு பேரே வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னொன்னு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இப்ப நீங்க கேவியை கேட்குறீங்க, சிபிஎஸ்சி பத்தி சொல்றீங்க. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் பள்ளிகளிலே நாங்கள் தமிழ் பாடத்தை தேர்வு எழுத மாட்டோம்னு என்ன பண்ணிருக்காங்க? அரசாங்க தமிழக அரசு கிட்ட சொல்லி தமிழக அரசு அவர்களுக்கு விலக்கு கொடுத்திருக்கு சார். இது எத்தனை பேர் பேசலாம் சார்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், அந்த மைனாரிட்டி பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு எங்களுடைய இந்த தமிழ் மொழி பாடத்தை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் எழுத மாட்டோம் தேர்வு என்று சொல்லி, நாங்கள் படிக்க மாட்டோம்னு சொல்லி அவன் உருது படித்து உருது எழுதி அதில் தேர்வு எழுதுவதற்கு விலக்கு கொடுத்திருக்க. தமிழ் மொழி வேண்டாம் என்பதற்கு விலக்கு கொடுத்த அரசாங்கம் இந்த திமுக. நவோதயாலயம் கேந்திராலயம் அதே தானே சார் நடக்குது. நீங்க கேந்திர வித்யாலயா என்பது தேசிய உருது இருக்கு, இங்க இந்தி இருக்கு சார். நீங்க நல்லா தெரியுங்க, கேந்திர வித்யாலயா என்பது தேசிய கல்வி திட்டம். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குல்ல, அதுக்கு எந்த மொழியும் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குல்ல, அதுக்கு எந்த தாய்மொழியும் இல்லை. இந்தியும் ஆங்கிலம். மாநில அரசாங்கத்திற்கு தாய்மொழி உண்டு. உண்டு சார். மத்திய அரசுக்கு தாய்மொழி இல்ல. இல்ல அப்பனா இந்தி வந்து எனவே அதுவும் கேவி, சிபிஎஸ்இ இல்ல, கேவி தான். கேவி என்பது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு பள்ளி. நவோதயா சார், அதையும் ஆமாங்க சார். சார் ஆமாங்க சார். நவோதயா திட்டத்தை இங்கு நடைமுறைப்படுத்தினால், அதுதான் இப்ப புதிய கல்விக் கொள்கையில் நவோதயா பள்ளிகள்ல கண்டிப்பாக தாய்மொழி வழியிலே படிக்க வேண்டும். இதைதான் நாம கேட்கணும் சார். அதான் சார். ஆனா உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை எந்த தேர்வுலையும் வந்து உங்க தாய்மொழிக்கு வந்து இதுவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது பேராசிரியர் தகுதி தேர்வா இருக்கட்டும், இல்ல ஆட்சி பணி தேர்வா இருக்கட்டும், இல்லாட்டா வந்து இந்தியா முழுக்க நடக்கிற முக்கிய தேர்வுகளில் வந்து இவங்க வந்து ஆங்கிலமும் இந்திக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலம் தவிர்த்து இந்தி. அப்போ இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அது எளிமையா இருக்குது, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் கொண்டவர்களுக்கு அது கடினமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை என்னன்னா, இப்போ நீங்க தமிழ் மொழியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இப்ப நாம என்ன சொல்றோம்னா, தமிழ் வழி கல்வி. இப்போ உதாரணத்துக்கு அரசு பள்ளிகள்ல தமிழ் மீடியம் இருக்கு சார். தமிழ் வழி பள்ளிங்கிறது நீங்க அதான் தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் சார், தமிழ் மீடியம் தான் தமிழ் வழி கல்வி. அது ஆங்கில மீடியமும் இருக்கு. ஆங்கில மீடியம் இருக்கு. அந்த ஆங்கில மீடியம் எடுத்துடுங்க, தாய்மொழி தமிழ் மட்டும் போதுங்கிறீங்க. தமிழகத்திலே படிக்கக்கூடிய அத்துணை மாணவர்களும் ஆங்கிலத்தை நீங்கள் மொழியாக படிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆங்கிலத்தை ஒரு மொழி, அதை படிங்க, லாங்குவேஜ் ஓகே. ஆனால் நீங்க மேக்ஸ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் இதுதானே வருது. இது இருக்குல்ல சார். இவைகள் எல்லாம் ஆங்கில வழி கல்வி மூலமாக படிக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் எடுத்துவிட்டு தமிழ் வழி கல்வி மூலமாக நீ 1ஆவதுல இருந்து 5ஆம் வகுப்பு வரை நீ என்ன படிச்சாலும் கணக்கு போட்டீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கும். இல்ல 12 வரைக்கும் இப்ப அரசு பள்ளிகள் அதுவும் நடைமுறையில தான் இருக்கு. நான் சொல்றது நானும் அதுல படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். 12வது வரைக்கும் இருக்கு வாய்ப்பு. நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு கர்நாடகாவில் முழுக்க கர்நாடக வழியில 5ஆம் வகுப்பு வரை கற்றுக் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்தந்த மாநில மொழிகள் அழிந்துகிட்டு வருது. இப்ப நீங்க டேபிள்ஸ் சொன்னா தெரியும், அந்த அக்கறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். இன்னைக்கு எத்தனை குழந்தைங்களுக்கு டேபிள்ஸ் சொன்னா தெரியுமா, வாய்ப்பாடுன்னு சொன்னா தெரியுமா?
நீங்கள் சொல்லுங்கள் சார். இது சரியான கேள்வி தான் சார். சார் நான் கேட்குறது வந்து நீங்கள் அப்போ இன்னைக்கு ஆங்கில வழி கல்வியின் மூலமாக நீங்களே தான் முதல்ல சொன்னீங்க, ஆங்கிலத்தின் மூலமாக தமிழ் மொழி அழிந்து வருகிறது. அப்போ ஆங்கிலத்தினுடைய மோகம், ஆங்கிலம் நீங்கள் இந்தின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆங்கிலத்தினுடைய மோகத்தினால இன்னைக்கு நம்ம தமிழை முடிச்சு கட்டியிருக்கோம். இன்னைக்கு இன்னும் வந்து அதை தமிழ் மொழியை கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணலை. அந்த நிலைமையில பண்ணிடுறோம் நீங்க சொல்றீங்களா சார்? நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்தியை எதிர்த்துட்டீங்கல்ல, இந்தியை தடுத்துட்டீங்கல்ல, அப்ப ஏன் மொழியை எதிர்க்கிறோம்? இந்தி மட்டும் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்தியை எதிர்த்து விட்டீர்கள், இந்தியை தடுத்து விட்டீர்கள். அப்ப தமிழ் மொழி ஏன் இந்த நிலைமையில இருக்கு? இன்னைக்கு தமிழ் மொழியில் பேசுவதற்கு எத்தனை குழந்தைகளுக்கு இன்றைக்கு தெரியுது, எழுதுவதற்கு எத்தனை குழந்தைகளுக்கு தயார். அதெல்லாம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் தமிழ் எழுதுவாங்க தெரியாது சார். அதான் திராவிட அரசோட சாதனை தான் சார். அது திராவிட அரசு சார். நீங்க ரொம்ப தெளிவா இருக்கும் சார். மத்திய அரசு அந்தந்த தாய்மொழியை காப்பதற்கு பாஜக அரசாங்கம் ரொம்ப தெளிவாக தமிழ் வழி கல்வியின் மூலமாக 5ஆம் வகுப்பு வரை படிப்பதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு தான் காசு கொடுக்குறாங்க. இல்லை, இது வரைக்கும் மத்திய அரசு பட்ஜெட்ல இருந்து சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குன அளவுக்கு மற்ற எந்த தாய்மொழிக்கும் ஒதுக்கல சார். நீங்க அந்தந்த மாநிலத்திற்கு அந்தந்த தாய்மொழிக்கு அந்தந்த மாநிலம் இருக்கு. சமஸ்கிருதம் என்கின்ற அந்த மொழியை சமஸ்கிருதத்தின் மூலமாக நாம் பல அந்த வைப்ரேஷன் உடைய அந்த மொழியை பாதுகாப்பதற்கும் அதை ஆய்வு செய்வதற்கும் மத்திய அரசு நிதி. ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை அப்படியே ஃபாலோ பண்றீங்களா சார்? சார் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இல்லை சார், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை தான் சொல்றேன். உருது மொழிக்கு ஏன் இங்க மாநில அரசாங்கம் அவர்களுக்காக ஒரு கல்வியை கொடுக்குது, கல்வி நிலையத்தை கொடுக்குதுன்னு சொல்லி கேட்டாக்க அதை நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஆனா இதே சமஸ்கிருதம் சொன்னா அதை நீங்க ஒரு மத கண்ணோட்டத்தோடு ஆர்எஸ்எஸ் பிதாமகன் நீங்க போற்ற கோல்வாக்கரை அவரோட இதுல வந்து சொல்லியிருக்காரு, இந்தியை வந்து நம்ம வந்து அனைத்து மாநிலம் கட்டாயப்படுத்துறது நம்ம சமஸ்கிருதத்தை வந்து நிறுவனக்காண்டி தான் சொல்லி அவருடைய சிந்தனைகள்ல 113வது பக்கத்துல சொல்லியிருக்காரு சார். இதை ஏத்துக்கிறீங்களா? அதாவது ரொம்ப நல்லா தெளிவாக விஷயம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் ஒரு தொடர்பு மொழி வேண்டும், அது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். தொடர்பு மொழி இது நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் ரொம்ப தெளிவாக இந்தியா முழுவதும், ஏன்னா தேசபக்தி என்று சொன்னால் தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவதிலே அம்பேத்கருக்கு இணை அம்பேத்கர் தான். அவ்வளவு அற்புதமாக இந்த நாட்டிலே ஒரு இணைப்பு மொழி வேண்டும், அந்த இணைப்பு மொழி சமஸ்கிருதமாகவும் இருக்கலாம் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். அப்ப ஒரு இணைப்பு மொழியாக வேண்டும் என்ற கண்ணோட்டம் அன்றைய காலகட்டங்களில் இருந்தது சார். ஆங்கில அடிமைப்படுத்திய ஆங்கிலேயனுடைய கேலண்டர் தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு நாள் காட்டி எது சார் நாம் பயன்படுத்துறோம்? நம்முடைய தமிழ் கேலண்டர், நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி பயன்படுத்துமா? கிரேக்க கேலண்டர் சார், எகிப்திய சார். நீங்க அதை தான் சொல்றேனே, ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் தானே பயன்படுத்தினார்கள். நீங்க கிரேக்க கேலண்டர் தான் சார் வந்துச்சு சார். கிரேக்க கேலண்டரை யார் பயன்படுத்தினா? கிரேக்கர்கள் பயன்படுத்தினாங்க சார். சார் நீங்க நம்ம அடிமைப்படுத்தி இருந்த, நம்ம அடிமையாக இருந்த காலகட்டத்தில் யார் பயன்படுத்தினா? ஆங்கிலேயர்கள். அதை தான் நாம வழி தொடர்றோம். இன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு நாட்களை தான் சரி சார் நம்முடைய கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ மாத்திட்டாங்க சார். அது பொதாண்டுக்கு முன் பொதாண்டுக்கு பின் பொதாண்டு வார்த்தையில மாத்தலாம். இல்லை சார், மாத்தி 10 ஆண்டுகள் ஆண்டுகளை மாத்தலையே. ஆண்டுகள் எப்படி இன்னைக்கு தமிழினுடைய ஆண்டு எத்தனை ஆண்டு சார்? சொல்லுங்க சார். தமிழர்களுடைய ஆண்டு எத்தனை ஆண்டு சொல்லுங்க? எவ்வளவு? 2000 இப்ப 2025 நடந்துருக்கு சார். 2025 தமிழர்களுடைய ஆண்டு இல்லை சார், திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி இங்க உட்காந்து மறைமலை அடிகள்லாம் சேர்த்து ஒரு கணக்கு சொன்னாங்கல்ல, அந்த ஆண்டு தான் இப்ப பின்பற்றிட்டு இருக்குமா? அத மத்திய அரசு எங்கேயுமே ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க. மத்திய அரசு விடுங்க சார். நீங்க தமிழ்நாட்டுல நீங்க அப்படி உருவாக்கி இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆண்டு இருக்கு, தெலுங்கானாக்கு ஒரு ஆண்டு இருக்கும், கர்நாடகாக்கு ஒரு ஆண்டு இருக்கும். அப்ப இந்தியாவுக்கான ஒரு ஆண்டு எப்படி சார்? இந்தியாவுக்கான ஆண்டுன்னு நீங்க பண்ண முடியாது சார். இந்தியா ஒரு நாடே இல்ல சார். சார் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு கூட ஒரு நாடு இல்ல. சேரன் சோழன் பாண்டியர் தான். அப்ப சேரன் சோழன் பாண்டியர் நீங்க வரலாறு குதர்க்கமா கேட்டா நானும் குதர்க்கமா தான் கேட்பேன். அப்ப தமிழ்நாடு என்ற நாடு எந்த நாட்டுல இருந்தது சொல்லுங்க சார். 56க்கு முன்னாடி இங்க ஒரே மொழி பேசுறாங்க. 56க்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தமிழ்நாடுன்றீங்கல்ல, அப்ப அன்னைக்கு எப்படி இருந்துச்சு தமிழ்நாடா? தமிழ்நாடு இல்ல சார். ஆனா மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற ஒரு மெட்ராஸ் என்பது மொழியா? மெட்ராஸ் என்பது தமிழ் தானே சார்? சார் மெட்ராஸ் என்பது மொழியா சார்? மொழி இல்ல சார். அப்ப கர்நாடகா மெட்ராஸா சார்? பெயர் தானே சார். அது மெட்ராஸ் பிரசிடென்சில கர்நாடகா இருந்தது, தெலுங்கானா இருந்தது, ஆந்திரா இருந்தது, கேரளா இருந்தது, தமிழ்நாடு இருந்தது. இது அத்தனையுமே தமிழா? இது எல்லாமே தமிழ்நாடா தான் சார். சண்டே எல்லாமே தமிழா? சங்க காலத்துல இது எல்லாமே தமிழ்நாடா தான். தமிழா சார்? அப்ப கர்நாடகா தமிழா? தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனது தானே. நீ உடனே பாத்தீங்களா சங்க காலத்துல இருந்ததுன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு மாநிலமாக இருந்ததில்லை. அப்ப இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு திருமணம் என்று சொன்னால் தாலி கட்டக்கூடிய முறை, திருமணம் என்று சொன்னால் அவர்கள் மந்திரங்கள் சொல்லக்கூடிய முறை, இப்படி இந்தியா முழுக்க தான் இருக்கு. ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு, பூஜைகள் முறை இருக்கு, ஒரு ஒரு கலாச்சார முறை இருக்கின்றது, ஒரு பண்பாட்டு முறை இருக்குது இந்தியா முழுக்க. அப்ப இதையும் ஒரே நாடுன்னு சொல்ல முடியாதா?
நீங்க சொல்றீங்களா இப்ப கிளைம் பண்றீங்கல்ல சார் பாரத நாடு இதுக்கு தமிழ்நாடுக்கு ஒரு தனி காலம் இருக்கு, ஆந்திராவுக்கு ஒரு காலம் இருக்குன்னு சொல்றீங்க. நான் சொல்ல வந்தது அடிப்படையிலே வந்து என்னன்னா, நம்முடைய தமிழருடைய நாள்காட்டியை, ஆங்கில நாள்காட்டியை இன்னைக்கு நம்ம பின்பற்றுவது என்பது தவறு. சித்திரையிலே நம்முடைய புத்தாண்டை கொண்டாடுவதை விட்டு ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி கூத்தடித்து கொண்டாடக்கூடிய கொண்டாட்டத்தை இந்த தமிழகத்தில் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்குமா? அப்ப இதெல்லாம் தான் தமிழுக்கு எதிர். இதை தான் திமுக எதிர்க்கணும், இதெல்லாம் எதிர்க்காது. இன்னைக்கு நியூ இயர் கொண்டாடுங்க, புத்தாண்டை கொண்டாடுங்கன்னு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணக்கூடிய அரசாங்கமாக இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இருந்ததுன்னா எப்படி தமிழ் வளர்க்க முடியும்? சித்திரை எப்படி கொண்டாட முடியும்? தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டு தானே இருக்காங்க. அவர் வந்து பொங்கலுக்கு சொல்றாரு, பொங்கல் தான் தை புத்தாண்டு. தை புத்தாண்டு அன்னைக்கு பொங்கல், தை திருநாளா தை புத்தாண்டா? இது சார் ஜனவரி 1 வந்து ஆங்கிலேயர்களுடைய புத்தாண்டு, தை 1 தமிழர்களுடைய புத்தாண்டு. இந்த 10 நாட்கள் இடைவெளியில் கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் ஒன்னா சேர்த்துருவாங்க. ஏன்னா இந்த தெரியுங்களா, உங்களுக்கு 10 மாசம் தான் இருந்துச்சு. எது கிரேக்க காலண்டரு 10 மாசம் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மாசமா சேர்த்தாங்க 12 மாசம். அப்ப இன்னொரு 100 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் புத்தாண்டு என்பது ஜனவரி 1. இதுதான் திமுக சதி திட்டம். சித்திரையை கொண்டு வந்து தையை வைத்து, தையை கொண்டு வந்து ஜனவரி 1 மாற்றக்கூடிய இந்த சதிகார கூட்டம், இந்த ஆங்கிலேய அடிவரடி கூட்டம், கிறிஸ்தவ மிஷனரிகளோட கூட்டம் தான் திமுகவுக்கு இன்னைக்கு கைக்கூலிகளாக செயல்பட்டு இருக்காங்க சார். ஒரு மதத்தோட இணைக்கிறீங்களே சார்? நான் நினைக்கல சார், அவங்க நினைக்கிறாங்க. சித்திரையை கொண்டு வந்து தையில போட்டு அவங்க நினைச்சாங்க சார், நாங்க எங்க நினைச்சோம்? இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மதத்தையும் தமிழையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க, தமிழ் மொழியை அழித்து விட்டால் மதம் அழிந்து விடும், மதம் அழிந்து விட்டால் தமிழ் மொழி அழிந்துவிடும். ஏன்னா தமிழர் சமயம் என்பது சமயமும் மொழியும் ஒன்றாக இருக்கக்கூடியது சார். இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், ஆலயங்கள் இவைகள்லாம் அழிச்சிட்டாக்க தமிழ் எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே சார். இன்னைக்கு சங்க இலக்கியம் என்று சொல்கின்றோம். நம்முடைய சங்கத்தினுடைய சங்க காலத்திலிருந்து வரக்கூடிய பண்பாட்டு கலாச்சாரங்களாக ஆலயங்கள் இருக்குது. இவைகள் இருக்கக்கூடிய அடையாளங்கள் அழித்து விட்டால் தமிழ் மொழி எங்க போய் நீங்க தேடுவீங்க சார்? இறுதியான கேள்வி ஒன்று வச்சுக்கிறேன். இந்த நிறைவான கேள்வி போன முறையே சொல்லியிருந்தீங்க. இந்த ஆலயங்களுக்குள்ளன்னு வந்துட்டீங்க. ஆலயங்களுக்குள்ள வந்து அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சரியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அங்க இருக்கிற இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் வந்து அதற்கு உடமாட்டீங்கன்னு சொல்லி தமிழ் ஓதுவார்கள் வந்து தொடர்ந்து வந்து குரல் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதற்காண்டி இந்து மக்கள் கட்சி எப்போ நிற்க போறீங்க? அன்னை தமிழ் அர்ச்சனை வந்து எப்போ நடக்க போகுது சார்? அதாவது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், அன்னை தமிழ் அர்ச்சனை அல்லது சமஸ்கிருதத்திலே சொல்லக்கூடிய மந்திரங்கள் இவைகள் அனைத்துமே எங்களுடைய பண்பாட்டு அடையாளங்கள் தான். அன்னை தமிழ் அர்ச்சனை, அன்னை தமிழ் அர்ச்சனை தான் வேண்டும், சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் கூடாது என்று சொல்லுவது என்பது இது மிகப்பெரிய அபத்தமான ஒரு வார்த்தை. எங்களுடைய ஆலயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்திலே மூலஸ்தானத்திலே இருந்து சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் எல்லாம் அது ஆவாகனம் பண்ணி இறைவனை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய கலசத்தின் மூலமாக சார் நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சமஸ்கிருதம் என்பது மொழி மட்டுமல்ல, அது ஒரு வைப்ரேஷன். இல்ல தமிழுக்கான அந்த சக்தி இல்லையான்னு கேக்குறேன். நீங்க நல்லா தெரிந்து அதாவது தமிழாக இருக்கட்டும், இன்னும் ஏனைய மொழிகளாக இருக்கட்டும், அற்புதமான மொழி. ஆனால் சமஸ்கிருதம் என்பது அது மந்திரங்கள் நிறைந்த வைப்ரேஷன். நீங்க சொல்லும் பொழுது தேவாரம், திருவாசகம், தேவாரம், திருவாசகம் அற்புதமாக இறைவனை தொழக்கூடிய, இறைவனை வாழ்த்தி பாடக்கூடிய அற்புதமான தமிழ் பாடல்கள். தேவாரம், திருவாசகம் அத்துணையுமே அதுதான். ஆனால் நம்முடைய சமஸ்கிருத மந்திரங்கள் என்பதும் நம்முடைய சொத்து சார். அது இல்ல இறைவன் நம்முடைய பொக்கிஷம் சார். அது புரியாதுன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பழங்கால தமிழை பேச அவனுக்கா புரியுமா? இல்ல இறைவனுக்கு பதில் சொல்லுங்க. மனிதரும் இறைவன் வேற. நான் என்ன கேக்குறேன்னா, மனிதரும் தேவாரம் திருவாசகத்தை நம்ம பாடினா எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை திமுக காரனுக்கு புரியும்? இல்ல சமஸ்கிருதமே புரிய மாட்டீங்களா சார்? நான் சொல்றது பதில் சொல்லுங்க சார். அப்ப தேவாரம் திருவாசகத்தை பாடினாலே தமிழ்நாட்டுல தமிழனுக்கு புரியலன்னா அப்ப தேவாரம் திருவாசகத்தை பாடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்ல நான் கேக்குறது என்னன்னா, இப்ப கடவுளுக்கு புரியுமா புரியாதா சார்? நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்கு புரியுமா இறைவனுக்கு புரியாதா என்பது அல்ல. இறைவன் எங்களுக்கு நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான மந்திரம், தமிழும் அற்புதமான தேவார திருவாசகம் இறைவனை வாழ்த்தி பாடக்கூடியது. இவ அனைத்துமே இறைவனுக்கு புரியும். இது உங்களுக்கு புரிஞ்சா எங்களுக்கு சந்தோஷம். மாணிக்கவாசகருக்கே வந்து இறைவன் தான் வந்து கொடுத்தாருன்னு சொல்றாரு. எனக்கு வந்து அருளிய பாடல்கள் தான் சார். அப்படி இருக்கும்போது அது அவர் கொடுத்ததே அவருக்கு புரியாதுன்னு சொன்னா எப்படி சார்? பாடலாம் சார். நீங்க வந்து தேவாரத்தை திருவாசகத்தை ஓதுவார்களை திருவாசக முற்றோதலை அனைத்து கோயில்களிலும் நடத்தணும். நடத்த விட மாட்டீங்களே. இல்ல சொல்றாங்க அங்க இருக்கிற அதிகாரிகள் தான் விடமாட்டீங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா? தேவாரம் திருவாசகத்தை நான் பாடக்கூடிய சிவனடியார்கள் எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, கூப்பிட்டு வரேன்.
எத்தனை கோயில்களில் பாட விடுறாங்க இந்த இந்து சமய அறநிலையத்துறை தெரியுமா? பாட விடுறதில்ல. அறநிலையத்துறையும் விடமாட்டிக்காங்க, அங்க இருக்கிற பிராமணர்களும் விடமாட்டிக்காங்கன்னு சொன்னாங்க. பிராமணர்கள்னு சொன்னீங்கன்னா அப்படி எந்த கோயில்கள்லையும் வந்து பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்க சிதம்பரம் தீட்சிதர்களுடைய கோயில்கள் மட்டும் சொல்றீங்க, அங்கேயும் கூட அவர்கள் தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிவபெருமானுக்கு அருகாமையில் அந்த இடத்துல பாடக்கூடிய இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அவங்க பாதுகாப்பாக கருதுகின்ற காரணத்தினால ஒரு சில இடங்கள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு நான் அந்த பாதுகாப்புக்கான சொல்லிட்டோம். ஆமா சார், நீங்க வந்து ஏற்கனவே இந்த சிதம்பரம் தீட்சிதர்களை எங்கெல்லாம் பிடிச்சி அவங்கள ஜெயிலுக்கு போடலாம், அவங்களை எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கலாம்னு இன்னைக்கு தமிழக அரசும் இந்து சமய 2000 ஏக்கர் நிலத்தை காணுமா சார்? ஆமா, சிதம்பரம் நிலத்தை நீங்க தாராளமாக இந்து சமய அறநிலையத்துறை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த நிலம் எங்க போச்சுன்னு நீங்க சொல்லுங்க, பாதுகாக்கறக்காண்டி இருக்காங்க, அவங்க தான் நிலத்தை எடுத்துட்டாங்க சொல்லட்டுமா? அந்த நிலத்தை யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்களா? இல்ல, போக முடியாது. அந்த நிலம் அங்கதான் இருக்கு. பட்டா பெயர் மாற்றம் தப்பு தான். அந்த பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரி யார், எந்த காலகட்டத்தில் நடந்தது, யார் மூலம் நடத்துனது? ஏன் திமுக காரனுக்கு இதான் எல்லாருமே தப்பு சார். நீங்க எல்லாம் ஏரி குளமோ எப்படி இருந்தது, ஏரியா இருந்தது, குளமா இருந்தது, நிலத்தை பத்தி நிலம் தான் சார். அதுவும் தவறு தான் சார். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சார். ஏரியா இருந்தது, நிலமா இருந்தது, குளமா இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு திமுக காரன் என்ன பண்ணா, ரியல் எஸ்டேட் பண்ணி போட்டான். இந்த திராவிட மாடல், இந்த திராவிட ஆட்சிகள் என்ன பண்ணாங்க, முன்னாடி ஆக்கிரமிச்சாங்க, அதை தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க மீக்கிறோன்றாங்க. சிதம்பரம் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அது திரும்பவும் சிவன் சொத்து கொலைநாசம் சிவனுக்கு வந்தாகணும். ஓகே சார். அது தீட்சிதர்கள் பண்ணாங்க, திமுக காரம் பண்ணா, அதிமுக காரம் பண்ணாங்க, நான் சொல்ல தேவையில்லை. அது யார் பண்ணியிருந்தாலும் அந்த தவறுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும், அந்த நிலம் மீட்கப்பட வேண்டும். ஓகே சார். இதெல்லாம் நாங்க தெளிவா இருக்கிறோம். இதுல என்ன உடனே தீட்சிதர்கள் நிலத்தை காணாம போயிடுச்சு, சிதம்பரம் கோயில் சொத்து காணாம போயிடுச்சுன்னா அந்த சொத்து அங்கதான் இருக்கு. அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்கான், அதிகாரிகள் சில பேர் தப்பு பண்ணிருக்காங்க, தீட்சிதரும் தப்பு பண்ணிருக்காங்க. தீட்சிதராக இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் தவறானவர்கள். தவறு செய்திருந்தால் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து விடையளிச்சிருக்கீங்க. நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.